ஒரு மிகப்பெரிய யுத்தம் பேங்க்குக்கும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கும் நடுவில் நடந்துகிட்ருக்கு. எது சம்மந்தமான யுத்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின் ஈல்ஸ் சம்மந்தமான யுத்தம். இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு 2 யூஎஸ் செனேட்டர்ஸ் முன் வராங்க. அவங்க பேர் டாம் டெல்லிஸ், இன்னொருத்தங்க பேர் ஆஞ்சலா ஆல்சோ ப்ரூக்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து மார்ச் 20, 2026 ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எதை அக்ரி பண்ணுறாங்கன்னா அந்த கிளாரிட்டி ஆக்டோட ரிவைஸ்டு டிராஃப்ட் வெர்ஷனுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாரிட்டி ஆக்டோட ரிவைஸ்டு டிராஃப்ட்னால யார் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது? பேங்க் அதிகம் பாதிக்கப்பட போகிறவங்களா அல்லது கிரிப்டோ இண்டஸ்ட்ரி அதிகம் பாதிக்கப்பட போதா? அப்படி கிரிப்டோ இண்டஸ்ட்ரி அதிகம் பாதிக்கப்பட்டால் எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுன்ற விஷயங்களை இந்த பர்டிகுலர் எபிசோடில் ரொம்ப தெளிவாக எளிமையாக பார்க்கலாம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்டேபிள் காயின் ஈல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் தான் இதனுடைய பிரச்சனை ஆழம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆக்சுவலாக அவங்க எப்படி விவரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் வெர்சஸ் ஆக்டிவ் ஈல்ஸ், பாசிவ் வெர்சஸ் ஆக்டிவ் ஏர்னிங்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பாசிவ்ன்றது சும்மா சிட் அண்ட் ஏர்ன், சும்மா உட்காந்துருப்போம், அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும். ஆக்டிவ்ன்றது ஏதாவது வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய வருமானம். இப்படி தான் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. இதனால தான் பேங்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்க சம்பாதிக்கிற மாதிரி விடக்கூடாது, பாசிவ் இன்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2025 ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் ஆக்ட். அந்த ஜீனியஸ் ஆக்ட் 2025 பாஸ் ஆச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்டேபிள் காயின்ஸை இஷ்யூ பண்ணுறாங்களோ, இஷ்யூவர்ஸ் யாரெல்லாம் அதை வெளியில் விடுறாங்களோ, தெத்தர்ன்ற கம்பெனி விடுது, சர்க்கிள்ன்ற கம்பெனி விடுது, இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா பேங்க்குகள் மாதிரி அதை இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியாது, சும்மா அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வெளியில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லாவில் தெளிவாக விவரிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே சில ஓட்டைகள் இருந்துச்சு. என்ன ஓட்டைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவர்ஸ் தெத்தர், சர்க்கிள் இது மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட முடியாது. ஆனால் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் லைக் காயின்பேஸ், கிராக்கன், எம்இஎக்ஸி, பைனான்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா 4-5% வட்டிக்கு சும்மா வச்சுருந்தாலே போதும் அந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களுடைய யூஎஸ்டிடி அல்லது யூஎஸ்டிசியை 4-5% வரைக்கும் உங்களுக்கு வட்டி வருஷத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால பேங்க்குகள் ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்தாங்க. இப்போ பேங்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு $10,000 இருக்குது. அந்த $10,000 ஃபிக்ஸட் டெபாசிட்னு போடல, சும்மாவே என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் வச்சுருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.39% பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு 0.39% தான் கிடைக்கும். அதாவது $10,000 மாதம் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா $3.25 மட்டும்தான் கிடைக்கும். இதே நான் இதை போய் கிராக்கனில் என்னுடைய $10,000 என்ன பண்ணுறேன், கிராக்கனில் வைக்கிறேன் அல்லது காயின் பேஸில் வைக்கிறேன் அல்லது ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் அல்லது எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சில் அல்லது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் வச்சேன்னா 5% வட்டி கிடைக்கும். $500 என்ன கிடைச்சிடும், வருஷத்துக்கு கிடைச்சிடும். அப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $60-70 கிட்ட எனக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு கிடைக்க போகுது. $3 இருக்கிற வருமானத்துக்கும் $60 இருக்க வருமானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வச்சுருக்க பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு ட்ரில்லியன்ஸில் வித்ட்ரா பண்ணி கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுருவாங்க. இப்போ பேங்க்குகள் திவால் ஆகும், எக்கனாமியே கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கடுமையாக இதை எதிர்த்து கிளாரிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ், அது குறிப்பாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பேங்க்கோட வாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிவ் இன்கம் அல்லது பாசிவ் ஈல்டுன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்லைசன்ஸ்டு பேங்க் மாதிரி அவங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்களாம் லைசன்ஸ் வாங்கிட்டு ஒரு பேங்க்கை நடத்துகிறோம், அவங்க லைசன்ஸ் வாங்காமல் 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் போதும் கண்டிப்பாக பேங்க்குள்ளே இருக்க பணம் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிட்காயினாவோ இடிஹெச்ஆவோ வேறு ஏதாவது ஒரு காயினாவோ வச்சுருந்தேன்னா வாலட்டைலாக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய பணம் திடீர்னு கீழே குறைஞ்சாலும் குறையும், இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஸ்டேபிள் காயினாக வச்சுருந்தேன்னா $1 அந்த $1 தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா பெரிய லெவலில் ஸ்டேபிளாக இருக்கும், வாலட்டைலாக இருக்காது. அப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு மாதத்திற்கு ஒரு $10,000 வச்சுருந்தா ஒரு $60-70 உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதனால் பேங்க்குகள் திவால் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுனால பேங்க்கு கடுமையாக எதிர்த்தாங்க. என்னென்னா அன்லைசன்ஸ்டு பேங்க் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கிளாரிட்டி ஆக்ட் மூலமாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸை நசுக்கிறாங்க. கிளாரிட்டி ஆக்டோட ரிவைஸ்டு டிராஃப்ட்னால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவைஸ்டு டிராஃப்ட் ஸ்ட்ரிக்டாக இந்த பாசிவ் இன்கம் ஆன் ஸ்டேபிள் காயின் ஈல்ஸ் பேன் பண்ணுது. அப்படி பேன் பண்ணுறதுனால சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன்,
பிளாக் ராக் சம்பாதிக்கிறத விட சர்க்கிள் அதிகமாக சம்பாதிச்சாங்க போன வருஷம் வெறும் இந்த ஈல்டுனால மட்டும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, பேங்க்குகள் வந்து ரொம்ப நிறைய பேங்க் வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரவங்க குறைவாங்க. யூசர்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஸ்க் எடுக்காமல் நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி வேறு எக்ஸ்ஆர்பியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா யூஎஸ்டிசியை வாங்கி உள்ளே வச்சுப்பேன். எனக்கு 4 to 5% வந்தால் போதும்னு சொல்லிட்டு நிறைய யூசர்ஸ் அப்படியும் இருக்காங்க. அந்த யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிடுவாங்க. இதை எப்படி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கையாள போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேக்கப் பிளான்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. இந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சரை எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்கன்னா, ஒரு சும்மா அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலே பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு பதிலாக உள்ள ட்ரேடிங் ஏதாவது அவங்கள பண்ண சொல்லுவாங்க. உள்ள அந்த யூசரை அந்த ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்தபடி அந்த ரிவார்ட்ஸை கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த டெபிட் கார்டு வேஜஸை சம்மந்தப்பட்டு கொடுப்பாங்க. அடுத்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்கு இவங்களுடைய அமௌண்ட்டை வச்சு கொண்டுட்டு போனாங்கன்னு சொன்னால் அதில் வர இன்கம்னு சொல்லிட்டு அப்படி தான் கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னு சொல்லி இவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணிப்பாங்க, ஆர்டர் பண்ணிப்பாங்க இவங்களுடைய என்டையர் பிஸ்னஸ் ஃபிலாசபியை. அடுத்த மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் அபவுட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் தே ஆர் மோர் அட்வான்டேஜியஸ். ஏன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் நேட்டிவ்லி பில்ட் அப்பான் சம் ஆக்டிவிட்டீஸ். சில செயல்முறைகளை நம்பி தான் அவங்க வந்து உருவாக்குனாங்க. என்ன மாதிரி செயல்முறைகள்னு பார்த்தீங்கன்னா, லெண்டிங், பாரோயிங், கம்ப்யூட்டிங், கவர்னன்ஸு, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, இது மாதிரி வேலைகளுக்காக கிடைக்கக்கூடிய வருமானம். அதனால் பாசிவ் இன்கமில் வராது, அவங்களோடது ஆக்டிவ் இன்கமில் வந்துடும். இந்த கிளாரிட்டி ஆக்டோட ரிவைஸ்டு டிராஃப்ட் வந்து எதை வந்து முன்னிறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, எதை வந்து தடுக்கிறதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபை இன் தி நேம் ஒன்லி. அதாவது வந்து டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்னு பேருக்காக மட்டும் வச்சுக்கிட்டு டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸாக இல்லாத கம்பெனிஸை வேறுபடுத்தி காட்டுவதற்காகவும், ரெண்டாவதாக டெவலப்பரை ஒரு தனி என்டிட்டியாக தான் காட்டணும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக காட்டக்கூடாதுன்றதுக்காகவும் அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த கிளாரிட்டி ஆக்ட் வந்திருக்குன்னு கொடுக்குறாங்க. அப்படி அந்த விளக்கத்தில் இந்த கிளாரிட்டி ஆக்டை ஒரு டெவலப்பர் பேஸ்டோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் என்டிட்டி பேஸ்டாவோ நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் அதற்குள்ளே சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரூல்ஸில் முதலாவது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், அதாவது வந்து பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரூல்ஸு, ப்ரோட்டோக்காலில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்லாம் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. யார் இல்லாமல் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஓட்டு இல்லாமலோ அல்லது கவர்னன்ஸ் ஓட்டு இல்லாமலோ அது எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த மாதிரியான சேஞ்சஸ்னால், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸாக இருக்கலாம், மின்டிங் லாஜிக்ஸில் சேஞ்சஸாக இருக்கலாம், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணால் டிஃபை செக்டரில் அது வராதுன்னு சொல்லி சில ரூல்ஸை வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃப்ரண்ட் எண்ட் ப்ராப்ளம். ஆக்சுவலி அந்த ப்ரோட்டோக்கால் வந்து, அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டாகவே இருந்தாலும் அதை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது யூசர்ஸ் வந்து சென்சார் பண்ண முடியும் அல்லது பிளாக் பண்ண முடியும். அப்படி பிளாக் பண்ணிட்டால் அந்த என்டிட்டிஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஆசட் சர்வீஸ் ப்ரொவைடர், அப்படி மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டட் டிஜிட்டல் ஆசட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு முத்திரை குத்துறாங்க. இதனால் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸான நமக்கு தான் பாதிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீசென்ட்ரலைசேஷன் சொன்னால யாரையும் தடுக்கக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் ஓப்பன், எவ்ரிதிங் இஸ் அட்டானமஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இல்லாமல் மறைமுகமாக பேக்டோர் வழியாக ஒரு சென்ட்ரலைசேஷன், அதாவது வெப்சைட் வழியாக கொண்டு வந்து சென்ட்ரலைசேஷனை கொண்டு வந்து யூஸரை வந்து யார் யூஸ் பண்ண முடியும், யார் யூஸ் பண்ணக்கூடாது, கேவைசி கொடுத்தவங்களாம் யூஸ் பண்ண முடியும், கேவைசி கொடுக்காதவங்க யூஸ் பண்ண முடியாதுன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. செக்ஷன் 15H இந்த கிளாரிட்டி ஆக்டோட ரிவைஸ்டு டிராஃப்டில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, கவர்னன்ஸ் ஃப்ராடு பற்றி ஒன்று இருக்குது. கவர்னன்ஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க, ஆனால் அது கவர்னன்ஸ் ஃப்ராடுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா வந்து கவர்னன்ஸில் ஓட்டெடுப்பு நடத்தணும், அந்த ஓட்டெடுப்பில் வந்து பாஸ் ஆச்சு, அதனால் இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய கிரிப்டோ கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கவர்னன்ஸ் ஓட்டு போடக்கூடிய அந்த டோக்கன்ஸ் இருக்குல்லையா, அந்த டோக்கன்ஸ் வந்து 70% டோக்கன்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டீம் கிட்ட இருக்கும், இல்லைன்னா அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அந்த இன்வெஸ்டர் கிட்ட இருக்கும். அவங்களே ஓட்டு போட்டுட்டு இதை பாஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எப்படி SEC கையாள போகிறாங்கன்றது ஃப்யூச்சரில் நம்ம தெளிவாக பார்க்கணும். அதை பற்றி எந்த டீட்டெயிலும் அவங்க இந்த டிராஃப்டில் கொடுக்கல. கிரிப்டோ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க டீசென்ட்ரலைசேஷனில் கையை வைக்கக்கூடாது. இந்த கிளாரிட்டி ஆக்டோட இந்த டிராஃப்ட் வந்து டீசென்ட்ரலைசேஷனே வந்து கேள்விக்குறியாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த பர்டிகுலர் கிளாரிட்டி ஆக்ட் வந்து எதுக்காக வரணும்னு சொல்கிறோம்னா, அன்லைசன்ஸ்டு பேங்க்ஸ் எதுவும் வரக்கூடாது, அது மாதிரி பேங்க்குகள் மாதிரி செயல்படக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சஸை பேன் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், அவங்கள இது மாதிரி அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிளாரிட்டி ஆக்ட் வருதுன்னு சொல்லி அவங்களோட வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ இது வந்து அடுத்து வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள்லாம் இந்த
டிராஃப்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்க வந்து கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடியவங்க வந்து ரிவ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் அது செனேட்டில் வைப்பாங்க. செனேட்டில் 60 ஓட்டு வாங்கினா மட்டும்தான் அது பாஸ் ஆகும். செனேட்டில் பாஸ் ஆன பிறகு தான் இது லாவாக வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டு ஏற்றுக்கும். ஸ்டேபிள் காயின்ஸில் பாசிவ் இன்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் பேங்க்குகள் திவால் ஆகிடும்னு பேங்க்குகளுக்கு பயம். ஸ்டேபிள் காயின்ஸில் பாசிவ் இன்கம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் வருமானம் குறைஞ்சிரும்னு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பயம். இப்படி இந்த 2 பயம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு எபிசோடில் ஒரு பர்டிகுலர் காயின் அல்லது கான்செப்டோடு அவங்க மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.